வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மோட்டார் சைக்கிள்களுக்கான பி ஃபுல் லைசன்ஸ் தரம் உயர்த்தப்படுவதில் நடப்பு நிபந்தனை தளர்வு. மோட்டார் சைக்கிள்களுக்கான B1 மற்றும் B2 ஆகியவற்றின் லைசன்ஸ் தரம் பி ஃபுல் லைசன்ஸுக்கு உயர்த்த விரும்புகின்றவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை தளர்த்துவதற்கு போக்குவரத்து அமைச்சர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அதன் அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். தங்களின் லைசன்ஸ் தரத்தை உயர்த்திக் கொள்ள விரும்புகின்றவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக B1 மற்றும் B2 லைசன்ஸை கொண்டிருந்தால் மட்டும் போதுமானதாகும். மாறாக பி ஃபுல் லைசன்ஸுக்கு விண்ணப்பிக்க மேற்கண்ட லைசன்ஸுகளை தீவிர செயல்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்று அமைச்சர் ஆந்தனி லோக் தெளிவுபடுத்தியுள்ளார். தீபகற்ப மலேசியாவைச் சேர்ந்த பெண் மருத்துவ நிபுணர் ஒருவர் சபா லஹடத்து அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வந்த காலத்தில் பகடிவதைக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரணை செய்வதற்கு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் இன்று அறிவித்தார். மருத்துவம், மனநலம், சுகாதாரம் மற்றும் பகடிவதை தடுப்பு ஆகிய துறைகளில் நிபுணத்துவம் கொண்டுள்ள 5 கொண்ட சிறப்பு விசாரணை குழுவினர் இவ்விவகாரத்தை விசாரணை செய்வர். இந்த சிறப்பு விசாரணை குழு முன்னாள் பொதுச்சேவைத்துறை தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ போர்ஹான் டோலா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். டாக்டர் தே தியன் யா என்ற அந்த பெண் மருத்துவ நிபுணர் லஹடத்து மருத்துவமனையில் தனது மேல் அதிகாரியின் பகடிவதையை தாங்கிக் கொள்ள முடியாமல் கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி தாம் தங்கியிருந்த வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் மருத்துவ வட்டாரத்தில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புகைப்பிடித்தல் பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்டம் 2024 ஏக காலத்தில் அமலுக்கு வந்திருப்பதை டைனமிக் சினார் காசே மலேசியா சமூக அமைப்பின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் வரவேற்றுள்ளார். அதேவேளையில் புகைப்பிடித்தல் பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்டத்தின் அமலாக்கம் பொது இடங்களில் குறிப்பாக வழிபாட்டு தலங்களிலும் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் அறங்காவலருமான டத்தோ சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார். தேவஸ்தானத்தின் மேற்பார்வையில் உள்ள பத்துமலை திருத்தலம் வழிபாட்டு தலம் இன்றி மலேசியாவின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது. நாள் ஒன்றுக்கு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டவர்கள் வருகை புரிகின்றனர். பத்துமலை போன்ற வழிபாட்டு தலங்கள் மின்னியல் சிகரெட் அல்லது வேப் உட்பட புகைப்பிடிக்கும் செயல்களிலிருந்து விடுபட்டிருப்பதை உறுதி செய்வதற்கு இச்சட்டத்தின் அமலாக்கம் மிக முக்கியமாகும். எனவே பத்துமலை திருத்தலம் இச்சட்டத்தின் கீழ் புகைப்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட பகுதியாக அரசாங்க பதிவேட்டில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று சுகாதார அமைச்சை டத்தோ சிவகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் மூலம் சுற்றுப்பயணிகள் உட்பட அனைத்து தரப்பினரும் பத்துமலை திருத்தலத்தில் புகைப்பிடிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய முடியும். யாரேனும் இச்சட்டத்தை உதாசீனப்படுத்துவார்களேயானால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு இச்சட்டம் வகை செய்யும் என்று டத்தோ சிவகுமார் குறிப்பிட்டுள்ளார். பினாங்கு, செப்ராங் பராய் தெங்கா மற்றும் செப்ராங் பராய் செலாத்தான் ஆகிய மாவட்டங்களில் 41 பகுதிகளில் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி முதல் சனிக்கிழமை இரவு 10 மணி வரை குடிநீர் விநியோக தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இவ்விரு மாவட்டங்களிலும் 1,18,093 பயனீட்டாளர்கள் பாதிக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாக பினாங்கு குடிநீர் விநியோக கழகத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ கே பத்மநாபன் அறிவித்துள்ளார். பெருமாத்தாங் பாவோவில் செப்ராங் பராய் பாலிடெக்னிக் பயிற்சி மையத்திற்கு அருகில் பழுதடைந்துள்ள பிரதான நீர்க்குழாய்களை மாற்றும் பணி நடைபெறவிருப்பதால் குடிநீர் விநியோகத்தில் தடை ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டார். ஜோஹர் கோத்தா திங்கி குவாலா செடேலி பந்தாய் தஞ்சோங் புலோ அருகில் சாலையோரத்தில் ஹெயிலிங் பேன் ஓட்டுநரிடம் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கிடைக்கப்பெற்ற தகவலை அடிப்படையாக கொண்டு அந்த நபர் கொத்ததிங்கி தமன் டைமண்ட் ஜயாவில் உள்ள அவரின் வீட்டில் கைது செய்யப்பட்டார். இவ்வழிப்பறி கொள்ளை தொடர்பில் கடந்த வியாழக்கிழமை மாலை 5:25 மணியளவில் குவாலஸ் டெய்லி போலீஸ் நிலையம் 52 வயதுடைய பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இருந்து போலீஸ் புகார் ஒன்றை பெற்றதாக கோத்ததிங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் யூசுப் ஓத்மான் தெரிவித்தார். வாகனத்தை செலுத்தியது மூலம் அன்றைய வருமானமாக அந்த பெண் வைத்திருந்த 860 வெள்ளியை 30 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவர் கொள்ளையிட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று யூசுப் ஓத்மான் குறிப்பிட்டார்.
நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்தொடர் வரும் அக்டோபர் 14ஆம் தேதி தொடங்குகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கலுக்கு வழிவிடும் வகையில் மக்களவை கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கிறது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர விரும்புகின்ற எம்பிக்கள் அதற்கான பரிந்துரையை சமர்ப்பிக்கலாம் என்று சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் அறிவித்துள்ளார். எனினும் அந்த தீர்மானத்தை ஏற்பதா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்யும் அதிகாரம் தங்களை பொறுத்தது என்று சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர்களின் சம்பள பாக்கி விவகாரத்திற்கு விரைந்து தீர்வு காணும்படி சம்பந்தப்பட்ட ஊடக நிறுவனங்களை தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சேல் வலியுறுத்தியுள்ளார். ஊடகவியலாளர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாதது ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாகும் என்று அவர் சொன்னார். இதுபோன்ற சம்பவம் நிகழக்கூடாது என்பது தமது கருத்தாகும் என்றார். சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சம்பள பாக்கியை தங்கள் ஊழியர்களுக்கு விரைந்து வழங்க வேண்டும் என அவர் கூறினார். கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கி தென்கொரியாவுக்கு 3 நாள் பணி நிமித்த பயணம் மேற்கொண்டுள்ள ஃபாமி செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். இவ்விவகாரத்திற்கு சிறந்த தீர்வை காண்பதற்கு ஏதுவாக ஊடகவியலாளர்கள் மற்றும் முதலாளிகளுக்கு இடையே தாம் மத்தியஸ்தராக செயல்பட தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் RON 95 மற்றும் பெட்ரோல் RON 97 ஆகியவற்றின் விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அவற்றின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவை முறையே லிட்டருக்கு 2 வெள்ளி 5 காசு, 3 வெள்ளி 19 காசு என விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. டீசல் விலை தீபகற்ப மலேசியாவில் லிட்டருக்கு 2 வெள்ளி 95 காசுக்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ள வேளையில் சபா, சரவா மற்றும் லபுவானில் லிட்டருக்கு 2 வெள்ளி 15 காசுக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. முதியவர் ஒருவர் செலுத்திய மோட்டார் சைக்கிள் காரில் மோதியதில் பலத்த காயங்களுடன் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை 5:20 மணியளவில் கோலாலம்பூர் ஈப்போ சாலையில் உலுஸ்லாங்கோர் சிறண்ட அருகில் நிகழ்ந்தது. இதில் கொலக்குபு பாருவை நோக்கி ஒண்டா வேவ் ரக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த 69 வயது முதியவர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக உலுஸ்லாங்கோர் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிண்டன்டன்ட் அஹ்மத் ஃபைசால் தாரிம் தெரிவித்தார். உயர்கல்விக் கூடத்தைச் சேர்ந்த 3 மாணவர்கள் பர்டுவா அல்சா காரில் ஃப்ரேசர் மலையில் இருந்து கோம்பாக்கை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூரில் உள்ள உயர்நிலைப் பள்ளி ஒன்றில் மாணவர் ஒருவர் கீழே விழுந்து மரணம் அடைந்ததாக கூறப்படும் சம்பவத்தில் எந்தவொரு குற்றத்தன்மையும் இல்லை என்று பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் கு மஷாரிமான் கு மாமூட் தெரிவித்தார். 8வது மாடியில் இருந்து விழுந்து விட்டதாக கூறப்படும் அந்த மாணவனின் உடலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் மரணம் அடைந்து விட்டதை உறுதி செய்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் குறித்து மாலை 6:59 மணியளவில் பொதுமக்களால் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். போலீசார் மேற்கொண்ட புலன் விசாரணையில் இது ஒரு திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக கு மஷாரிமான் மேலும் கூறினார். இந்த சம்பவம் குவான்செங் உயர்நிலைப் பள்ளியில் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நல இல்லங்களிலிருந்து சிறார்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசாரின் விசாரணை வலயத்திற்குள் இருந்து வரும் GISBH ஹோல்டிங்ஸ் நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டவர்கள் என்று நம்பப்படும் 108 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை சமய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.